Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 16th June 2023. இப்போதைய pre-market information பார்க்கலாம். US மார்க்கெட் நேற்றுக்கு முடிஞ்சப்போ சற்றே வலுவாக முடிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1% மேலாக முடிஞ்சிருக்கிறது பார்க்குறோம். 1.2, 1.2 to 1.15 இந்த மாதிரி ஒரு சற்றே ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கிறது. ஆனாலும் இந்த ஏற்றம் ஆசிய சந்தையில் பிரதிபலிக்கிறதா அப்படின்னு சொன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆசிய சந்தையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான சந்தைகளான ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், தாய்வான் சந்தை இறங்கி துவங்கி இருக்கிறது. அதே சமயம் ஆங்சாங், சவுத் கொரிய சந்தை காஸ்பி, சீன சந்தை ஷங்காய் போன்றவை சற்றே ஏற்றத்துடன் இருக்கிறன. ஆனால் இது ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஆசிய சந்தை இருக்கிறது. இதை தொடர்ந்து நம்மளுடைய சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிப்டி ஆனது சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மார்ஜினலி கேப் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. ஸோ இந்த கேப் அப் தாக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்றத நம்ம நினைவுற்றோம். ஏன்னா பேங்க் நிப்டி வலுவான இறக்கத்தில் இருக்கிறது. ஸோ அதனுடைய தாக்கம் என்பது நிப்டியில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் சந்தை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்றதுக்கான முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட கொடுக்கப்படுவதுதான் இந்த ஈக்விட்டி ப்ரோ எஜுகேஷனல் கைட் ஃபார் ட்ரேடிங். இது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட். இதில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, TCS 3 ஃபியூச்சர்ஸ்லயும் 6 கேஷ் கிளிப்ஸும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட ஹேண்டில் பண்ணப்படுகிறது. நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அப்பர் ரேஞ்சில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, 18,370 லோ ரேஞ்ச். அது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. மேல 18,800 இதுக்கு அருகாமையில் போயிட்டு திரும்ப கீழ் நோக்கி இறங்கி இருக்கு பார்க்கிறோம். மீண்டும் இப்ப இதை நோக்கிய பயணிக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் நிப்டி பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் கொடுத்துருக்க ரேஞ்சான சப்போர்ட் 43,000, ரெசிஸ்டன்ஸ் 45,100 இதனுடைய மைய புள்ளியில இவ்வளவு நாளா இருந்தது. இப்ப எதை நோக்கி வந்தாச்சு? கீழ் நோக்கி வந்தாச்சு. இந்த லோவர் ரேஞ்சை இப்ப டெஸ்ட் பண்ற இடத்தை நோக்கி வந்திருக்கிறது. சஸ்டெயின் ஆகுமா இல்ல பிரேக் பண்ணுமா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்க வேண்டும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் 3.74 சற்றே குறைந்திருக்கிறது. டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102.26 வலுவாகவே குறைந்திருப்பதாக பார்க்கிறோம். இது ரெண்டுமே பங்கு சந்தைக்கு ஒரு சாதகமான அம்சமாக பொதுவாக பார்க்கிறோம். பிரெண்ட் க்ரூட் மீண்டும் இந்த $73 $75 நோக்கி ஒரு வேகமான ஒரு பயணத்தை பார்த்திருக்கிறோம். கோல்டும் வந்து மார்ஜினலி ஒரு $15-20 கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிறது பார்க்கிறோம். per ounce now currently quoting at 1955. யூஎஸ்டி ஐநாரும் பெரிய மாற்றம் கிடையாது. ஒரு 8 பைசா மாற்றத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 82.19. ஆகிற மேக்ரோ ஃபேக்டர்ஸ்ல பெரிய மாற்றம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் முக்கிய கொள்கை முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே ஃபெட் மீட் நடந்து முடிஞ்சாச்சு, FOMC மீட். அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் பாஸ் பண்ணாலும் கூட ஃபெட் சேர்மன் ஜெரோம் போவல் சொன்ன 2 விஷயங்கள், அதாவது வரக்கூடிய அந்த 2023 முடிவுக்குள்ள இன்னும் 2 ரேட் ஹைக் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது சந்தைக்கு அது மிகவும் ஒரு எதிர்மறையான ஒரு ஸ்டேட்மெண்டாக பார்க்கப்படுகிறது. அதே ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டியே யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட சீஃபும் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நாங்கள் பண்ண வேண்டிய வேலை இன்னும் முடியவில்லை, இன்னும் நிறைய பண்ண வேண்டி இருக்கிறது, இன்னும் இன்ஃபிளேஷன் குறைக்கணும், ஆகவே நாங்கள் வட்டி விகிதத்தை ஜூலை மாசம் மீட்டிங்ல கண்டிப்பாக உயர்த்துவோம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே சமயம் பேங்க் ஆஃப் ஜப்பான் மீட்டிங் இன்னைக்கு காலையில இப்ப ஜஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மீட்டிங்லயும் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக ஃபெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க சந்தை ஆகட்டும், மத்திய வங்கி ஆகட்டும், மற்ற முக்கிய உலக மத்திய வங்கிகள் எல்லாமே கொஞ்சம் ஆக்கிஷ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கடுமையான நடவடிக்கை தான் வர காலத்துல எடுப்போம் அப்படின்ற ஒரு தகவலை தான் சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 3085 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள். ஒரு பல்க் டீல் நடந்திருக்கும், இந்த அளவுக்கு அதிகம். ஆனாலும் சந்தையானது நேற்றுக்கு கொஞ்சம் ஒரு ஜோட்ல இருந்து பார்த்தோம். இன்னும் கூடவே வந்து நேற்றுக்குன்றது ஒரு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரின்றனாலையும் சந்தை இறங்கியதை நாம் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். டிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் விற்பவர்களாக தான் இருக்கிறார்கள். 297 கோடிக்கு விற்றிருக்கிறார்கள். ஸோ எப்பயுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணத்தை வேல்யூ ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை வளர்க்கவும் செய்யணும். அதுக்கு என்ன தேவை? ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஃபார்மல் எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொடுக்க வேண்டும். அடுத்த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ்ல பங்கு சந்தை பற்றிய ஒரு ப்ரோக்ராம் சண்டே அன்னைக்கு 19ஆம் தேதி காலையில் 9 மணி 2 மணிக்கு ஆன்லைன்ல இருக்கு. எல்லாருமே கலந்துக்கலாம். சின்ன ஃபீஸ் தான். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லயும் மிக்சி கிரைண்டர் இருக்கிற மாதிரி என்ன இருக்கணும்? ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும் சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் நிஃப்டி 50 கம்பெனில இருந்து ஒரு 10 கம்பெனியை நீங்க வந்து தேர்வு பண்ணுங்க. அதுக்கு ஒரு என்ட்ரி எக்ஸிட் அப்படின்றத சப்போர்ட் பண்ணுறோம். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி அப்படின்றத எவ்ரிடே 11 o'clock வந்து லைவ் அனலைஸ் பண்றோம்.
ஒவ்வொரு நாளும் வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் நேத்திக்கு சொல்லியிருந்தேன். ஒரு டோஜி ஃபார்மேஷன் வந்த பிறகு ஏற்றத்தின் முடிவில் டோஜி வந்தா இறங்கலாம், இறக்கத்தின் முடிவில் டோஜி வந்தா ஏறலாம். ரெண்டுமே இப்ப நடந்திருக்கு இல்லையா? 3 நாளைக்கு முன்னாடி இறக்கத்தின் முடிவுல டோஜி, அப்புறம் ஒரு புல் கேண்டில், அப்புறம் ஒரு டோஜி, இப்ப என்ன வந்தாச்சு, பியர் கேண்டில் வந்தாச்சு. ஆகவே இப்போதைக்கு செல்லிங் பிரஷர் ஹெவியாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.